ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1061. இங்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒருவரே என்றாலும் தனது 16,000 மனைவி உடன் துவாரகா அரண்மனையில் வாழ்வதற்காக அவர் தான் ஒருவரே 16,000 விரிவாக்க அவதாரங்கள் ஆகி அவர்களுடன் வாழ்ந்தார் எனும் கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம் துவாரகாவில் நாரதர் பகவான் கிருஷ்ணரின் பல மாளிகைகளுக்கு சென்றபோது கிருஷ்ணரும் அவரது வியாபகங்களும் ஒவ்வொரு ராணியின் மாளிகையிலும் வெவ்வேறான காரியங்களில் விதவிதமாக ஈடுபட்டு இருப்பதை கண்டார் அவர். பகவான் கிருஷ்ணர் துவாரகையில் ஸ்ரீதேவியின் கணவராக வாழ்ந்தார் என்றும் கூறப்பட்டு இருக்கின்றது. ராணி ருக்மிணி தேவி ஆனவள் மற்ற ராணியரெல்லாம் அவளின் வியாபகங்கள். இவ்வாறாக விருஷ்டி வம்சத்தின் தலைவரான பகவான் கிருஷ்ணர் ஸ்ரீதேவியுடன் சகல ஐஸ்வர்யங்களும் சிறப்புகளும் பெற்றவராக வாழ்ந்து அனுபவித்தார். பகவான் கிருஷ்ணரின் ராணியர் நிரந்தரமான அழகும் இளமையும் உடையவர்களாக இருந்தார் என கூறப்படுகிறது. பகவான் கிருஷ்ணருக்கு பேரக்குழந்தைகளும் அவர்களுக்கு குழந்தைகள் இருந்தாலும் கிருஷ்ணரோ அவரது ராணியரோ 16 அல்லது 20 வயதுக்கு மேற்பட்டவர்களாக தோன்ற கிடையாது. அந்த இளம் ராணியர் அங்கும் இங்கும் சென்றபோது ஆகாயத்தில் தோன்றும் மின்னல்கள் போல் காணப்பட்டார்கள். அவர்கள் எப்போதும் உயர்தர ஆடைகளையும் ஆபரணங்களையும் அணிந்து ஆடி பாடி மாளிகைகளில் மாடங்களில் பந்தாடி மகிழ்ந்தார்கள். அவர்கள் துவாரகையின் சாலைகளும் தெருக்களும் எப்போதும் யானைகள், குதிரைகள், ரதங்கள் மற்றும் காலாட்படையினரால் நிறைந்து இருக்கும். யானைகளை பணிகளில் ஈடுபடுத்தும் போது அவற்றுக்கு மது அருந்த கொடுப்பது வழக்கம். துவாரகையில் இருந்த யானைகளுக்கு மிக அதிகமான மது கொடுக்கப்பட்டதால் அவை மதுவை பெருமளவில் தெருக்களில் தெளித்தபடி சென்றாலும் போதை தெரியாமல் சாலைகளில் சென்று கொண்டு இருக்கவென கூறப்படுகிறது. காலாட்படை வீரர்கள் தங்க ஆபரணங்களை பெருமளவில் அணிந்து இருந்தார்கள். குதிரைகளும் தங்க ரதங்களும் தெருக்களில் சென்றபடி இருந்தன. துவாரகாபுரியில் எங்கு பார்த்தாலும் பசுமையான பூங்காக்களும் தோட்டங்களும் தென்பட்டன. அவை ஒவ்வொன்றிலும் பல மரங்களும் மலர் செடிகளும் நிறைந்து காணப்பட்டன. பூங்காக்களில் இருந்த பல மரங்களையும் மலர்களையும் வட்டமிட்ட பறவைகளின் ஒளியும் வண்டுகளின் ரீங்காரமும் கலந்து இன்னிசையை எழுப்பின. இவ்வாறாக துவாரகையில் சகல ஐஸ்வர்யங்களும் மிகுந்து காணப்பட்டன. துவாரகாபுரியில் வசித்த யது வம்ச வீரர்கள் தங்களை மிகுந்த பாக்கியசாலிகளாக கருதினார்கள். இப்பொழுதே பகவான் கிருஷ்ணரின் 16,000 மனைவியருக்கும் துவாரகையில் அரண்மனைகள் இருந்தன. அங்கு உன்னத அனுபவிப்பாளரான பகவான் கிருஷ்ணர் தம்மை 16,000 வடிவங்களில் வியாபித்து கொண்டு ஒரே சமயத்தில் 16,000 அரண்மனைகளிலும் பல்வேறான குடும்ப காரியங்களில் ஈடுபட்டு இருந்தார். ஒவ்வொரு மாளிகையிலும் அழகிய பூங்காக்களும் நீர்நிலைகளும் இருந்தன. ஒவ்வொரு தடாகத்திலும் தெளிந்த நீர் இடையே நீலம், மஞ்சள், வெள்ளை, சிகப்பு ஆகிய நிறங்களில் தாமரை மலர்கள் பூத்து இருந்தன. அந்த மலர்களின் மகரந்தத்தை மந்த மாருதம் எங்கும் அள்ளி தெளித்தன. தடாகங்களில் அன்னப்பறவைகளும் நாரைகள், வாத்துக்கள் முதலியும் நிறைந்து காணப்பட்டன. பகவான் கிருஷ்ணன் சில நேரங்களில் தம் மனைவியுடன் அத்தடாகங்களில் ஜலக்கிரீடை செய்து மகிழ்ந்து வந்தார். அவ்வாறாக மகிழ்ந்து இருக்கையில் அவரின் மனைவியர்கள் நீரில் அவரை தழுவியும் அவருடன் நீந்தியும் உல்லாசமாக இருந்தார்கள். ஆன்மீக உலகில் உண்மையான நிரந்தரமான இன்ப அனுபவம் பெறுவது சாத்தியம் என்பதை நிரூபிப்பதற்காக பகவான் கிருஷ்ணர் இந்த உலகில் அவதரித்து ஆன்மீக உலகில் இந்த இன்பங்கள் நிரந்தரமானவை, முடிவு அற்றவை. ஆனால் பௌதிக உலகில் அவை தற்காலிகமான திரிவு அடைந்த பிரதிபிம்பங்கள் மாத்திரம் ஆகும். பகவான் கிருஷ்ணர் இவ்வாறாக இன்பங்களை அனுபவித்த போது கந்தர்வர்களும் இசைக்கலைஞர்களும் பாடல் இசைத்தார்கள். பாடகர்களுடன் சேர்ந்து மிருதங்கங்கள், மத்தளங்கள், தந்தி வாத்தியங்கள்,
குழல்கள் போன்ற வாத்தியங்களும் இசைக்கப்பட்டு இன்பகரமான இசை எழுந்தன. விழாக்கோலம் பூண்டு இருந்த அந்த சூழ்நிலையில் பகவான் கிருஷ்ணரின் ராணியர்கள் குதூகலமடைந்து அவரின் மீது இசைக்குழலின் மூலம் நீரை தெளித்தார்கள். அவரும் அவ்வாறே ராணியரின் மீது நீரை தெளித்ததால் அவர்களின் அங்கங்களின் அழகு மேலும் மேலும் அதிகரித்து காணப்பட்டன. அவர்களின் தலைமுடி அவிழ்ந்து உடலின் பல பாகங்களின் மீது விரிந்து படிந்து அவற்றை அலங்கரித்தன. ராணியர் தம் சிரசில் அணிந்திருந்த அழகிய மலர்கள் ஆங்காங்கே சிதறி விழுந்தன. பகவான் அவர்களின் மீது நீரை வாரி இறைத்ததால் இடர்பட்டது போல் தோன்றிய ராணியர் இசைக்குழலை அவர் இடமிருந்து பிடுங்க முயற்சித்த போது அவர் அவர்களை தம் மார்புடன் அணைத்து கொண்டார். அவர்களும் அவர் தம்மை அணைப்பதை விரும்பியதால் தாமாகவே அவரிடம் சென்றார்கள். அவ்வாறு அவர்களை அவர் தழுவிய போது அவர்கள் அவரின் இதழ் அமிர்தத்தை பருகி பரமான ஆன்மீக ஆனந்தத்தை அனுபவித்தார்கள். பகவான் தம் மார்பில் அணிந்திருந்த மலர் மாலை ராணியரின் மார்பங்கள் பட்டபோது மாலையின் மகரந்த பொடி அவர்கள் மீது படர்ந்து பரவின. இவ்வாறாக தெய்வீக இன்பத்தை அனுபவித்து இருந்த ராணியர்கள் தம்மை மறந்து இருந்தபோது அவர்களின் அவிழ்ந்த தலைமுடி நதியின் அலைகள் போல் காணப்பட்டன. பகவான் கிருஷ்ணரும் ராணியரும் ஒருவர் மீது ஒருவர் நீரை தெளித்து விளையாடிய போது ஆண் யானை பெண் யானைகளுடன் நீராடி கழித்து இருப்பது போல் தோன்றின. பகவான் கிருஷ்ணரும் ராணியரும் நீராடி முடித்து வெளிவந்ததும் ஈரம் அடைந்த தம் விலையுயர்ந்த ஆடைகளை களைந்து ஆடல் பாடல் கலைஞர்கள் எடுத்துச் செல்லும்படி ஏரிக்கரையில் விட்டு சென்று விட்டார்கள். இவ்வாறாக சந்தர்ப்பங்களில் அரசர்களும் அரசியரும் விட்டு சென்ற விலையுயர்ந்த ஆடை ஆபரணங்கள் ஆடல் பாடல் கலைஞர்களுக்கு ஊதியமாக அமைந்தன. இத்தகைய ஏற்பாடுகளால் சமுதாயத்தின் பிரிவினரான பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் ஆகியோர் தம் தம் அலுவலர்களுக்கான ஊதியத்தை சிரமம் இல்லாமல் பெற முடிந்தது ஆகும். அவர்களுக்கு என ஏற்பட்ட அலுவல்களை அவர் புரிந்ததால் சமுதாயத்தில் போட்டி இருக்க கிடையாது. அப்போதிருந்த ஜாதி முறைப்படி ஒரு பிரிவினர் செய்த தொழிலில் மற்றவர்கள் போட்டியிடுவது கிடையாது. இவ்வாறாக பகவான் கிருஷ்ணர் தம் 16,000 மனைவி உடன் மகிழ்ந்து இருந்தார். புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் உடன் காதல் உறவு பெற விரும்பும் பக்தர்கள் பகவான் கிருஷ்ணரின் மனைவியரென நிலைக்கு உயர்த்தப்படுகின்றார்கள். பகவான் கிருஷ்ணரும் அவர்களிடம் அன்பு செலுத்துவதால் அவர்கள் தொடர்ந்து அவரின் அன்பர்களாக இருக்கின்றார்கள். அவரின் செயல்கள், அவர்களுடன் அவர் பேசிய விதம், அவரின் புன்னகை, தழுவல்கள் போன்ற செயல்கள் எல்லாம் அவர்களிடம் அவர் கொண்டு இருந்த பிரியத்தை எடுத்து காட்டியதால் அவர்கள் அவரிடம் நிலையான அன்பு பூண்டு இருந்தார்கள். இதுவே வாழ்வின் உயர் பக்குவ நிலையாகும். பகவான் கிருஷ்ணரிடம் இடவிடாது அன்பு செலுத்துபவன் முக்தி அடைந்தவன் ஆகின்றான். அவனின் வாழ்வு வெற்றிகரமானதாக அமைகின்றது. மனப்பூர்வமாக தம்மிடம் அன்பு செலுத்தும் பக்தனிடம் பகவான் கிருஷ்ணர் தாமும் அன்பாக இருப்பதால் அவரிடம் தொடர்ந்து அன்பு செலுத்தாமல் இருக்க அவனால் முடிய கிடையாது. கிருஷ்ணர் மற்றும் அவரின் பக்தர்கள் இடையான அன்பு பரிவர்த்தனை மிக மிக வசீகரம் ஆனது. ஆகையால் கிருஷ்ணரை தவிர வேறு எதை பற்றியும் பக்தன் நினைப்பது கிடையாது ஆகும். இப்பொழுது கிருஷ்ணரின் ராணியர்கள் கமலக்கண்ணனும் அழகிய கருமை நிறத்தவருமான முழுமுதற் கடவுளாகிய கிருஷ்ணரை மட்டுமே எப்போதும் நினைத்து இருந்தார்கள். சில நேரங்களில் அவர்கள் கிருஷ்ணரை நினைத்தபடி மௌனமாக இருப்பார்கள். சில சமயங்களில் பாவ அனுபவ உணர்வுகளின் காரணமாக ஜன்னி கண்டவர்கள் போல் பிதற்றுவார்கள். சில வேளைகளில் கிருஷ்ணரின் முன்னிலையிலேயே நீர்நிலைகளில் அவர் தம்முடன் புரிந்த லீலைகளை வர்ணித்து பேசுவார்கள். அது பற்றிய சில வர்ணனைகள் கேட்போம். இப்பொழுது ஒரு ராணி குளரி என்னும் பறவையிடம் கூறினாள், என் அருமை குளரியே, இப்போது இரவு வெகு நேரம் ஆகிவிட்டது. எல்லோரும் உறக்கத்தில் ஆழ்ந்து இருக்கின்றார்கள். உலகெங்கும் அமைதி நிலவுகின்றது. இந்த நேரத்தில் முழுமுதற் கடவுள் அறிதுயில் கொண்டு இருக்கின்றார். நீ ஏன் உறங்க கிடையாது? இரவு முழுவதும் நீ ஏன் இப்படி புலம்பிக் கொண்டு இருக்கின்றாய்? என் போல நீயும் அந்த கமலக்கண்ணன் உருவலையும் இனிய சொற்களையும் நினைத்து கொண்டு இருக்கின்றாயா? அவரின் செயல்கள் உன் நெஞ்சத்தை
கிள்ளுகின்றனவா? சக்கரவாக பச்சியே, நீ ஏன் உன் கண்களை மூடிக்கொண்டு இருக்கின்றாய்? அயல்நாடு சென்றிருக்கும் உன் கணவனுக்காக காத்து இருக்கின்றாயா? நீ ஏன் இப்படி பரிதாபகரமாக கூவிக்கொண்டு இருக்கின்றாய்? நீ மிக துக்கப்படுவதாக தோன்றுகிறது. அல்லது நீயும் புருஷோத்தமரின் நித்திய சேவகையாக விரும்புகின்றாயா? அவரின் திருப்பாத கமலங்களில் மலர் மாலையை அர்ப்பணித்த பின்பு அதை உன் தலையில் சூடிக்கொள்ள நீ ஆசைப்படுவதாக தோன்றுகின்றது. ஓ கடலே, நீ ஏன் இரவு பகல் இறைந்து கொண்டு இருக்கின்றாய்? உனக்கு உறக்கம் வர கிடையாதா? அல்லது என்னருமே சியாம சுந்தரன் உன்னை பொறுமையிழக்கச் செய்து விட்டானா? இதே காரணத்தினால் என்னைப் போல நீயும் உறக்கம் இல்லாமல் தவிக்கின்றாயா? இந்த நோய்க்கு மருந்து கிடையாது என்பதை நான் ஒப்புக்கொள்கின்றேன். ஓ அம்புலியே, உன்னை எலும்புருக்கி நோய் பிடித்து இருக்கிறதென நினைக்கின்றேன். நீ நாளுக்கு நாள் இளைத்து கொண்டு போகின்றாய். இன்று நீ எவ்வளவு பலகீனமாய் இருக்கின்றாய். உன் மெல்லிய ஒளி இந்த கனமான இருளை போக்கக்கூடியதாக கிடையாது. அல்லது நீயும் என்னைப் போல் சியாம சுந்தரின் இனிய மொழிகளை கேட்டு கேட்டு செயலற்று நிற்கின்றாயா? இதனால் நீ இப்படி ஆழ்ந்த கவலையில் இருக்கின்றாயா? இமய மலை தென்றலே, உனக்கு நான் என்ன குற்றம் இழைத்தேன்? பகவான் கிருஷ்ணரை காண வேண்டுமென்ற ஆவலை என்னில் நீ ஏன் தூண்டிவிடுகின்றாய்? புருஷோத்தமரின் கொடூரம் ஏற்கனவே என்னை புண்படுத்துகிறது என்பதை நீ அறிகின்றாயா? என்னை மேலும் துன்புறுத்தாதே. அழகிய மேகமே, உன் மேனி நிறம் என் அருமை சியாம சுந்தரின் நிறத்தை மிக ஒத்து இருக்கின்றன. எனவே நீ எதுக்களின் தலைவனான எம்பிரானுக்கு மிக பிரியம் ஆனவளாக இருக்க வேண்டும். அவருக்கு நீ பிரியம் ஆனவள் ஆகையால் என்னைப் போல நீயும் அவரை பற்றி நினைத்து கொண்டு இருக்கின்றாய் போலும். சியாம சுந்தரரை நினைத்து நீ கவலைப்படுவது எனக்கு புரிகின்றது. அவரை காண நீ மிக மிக ஆவல் கொண்டு இருப்பதால் என்னை போன்று உன் கண்களில் இருந்து நீர் வழிந்து கொண்டு இருக்கின்றன. சியாம சுந்தர் உடன் நெருங்கிய உறவு கொள்ள விரும்புவது துன்பத்தை விலை பேசுவது ஆகும் என்பதை நீயும் நானும் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றாள் அவள். குயில் பொதுவாக இரவின் இறுதியில் அல்லது அதிகாலையில் தன் இனிய குரலை எழுப்புகின்றது. குயில் ஓசையினை கேட்ட ராணியர் கூறினார்கள், அருமை குயிலே, உன் குரல் மிக இனிமையானது. உன் இனிய குரலை கேட்டதும் எங்களுக்கு சியாம சுந்தரின் நினைவு வந்துவிட்டது. ஏனென்றால் உன் குரல் அவரின் குரலைப் போலவே உள்ளது ஆகும். உனக்கு நாங்கள் மிக கடமைப்பட்டு இருக்கின்றோம். உன்னை நாங்கள் எவ்வாறு வரவேற்பது? உனக்கு நாங்கள் செய்யக்கூடியது என்ன என்பதை தெரிவிப்பாயாக. மேலும் தொடர்ந்து பேசிய ராணியர்கள் மலையை விவரித்து இவ்வாறாக கூறினார்கள். மலையே, நீ தயாளு. உனது ஈர்ப்பு சக்தியால் இந்த பூமி சிரமமாக இருக்கின்றது. உனது கடமை நீ சரிவரச் செய்வதால் உன் இடத்தை விட்டுவிட்டு அசையும் எண்ணம் உனக்கு கிடையாது. எப்போதும் ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பதால் நீ அங்கு இங்கு அசைவது கிடையாது, எதுவும் பேசுவது கிடையாது. நீ எது பற்றி ஆழ்ந்து சிந்தித்து கொண்டு இருக்கிறாய் என்பதை நாங்கள் யூகிக்க முடியும். நாங்கள் சியாம சுந்தரின் திருப்பாத கமலங்களை, அதாவது அவரின் திருவடிகளை உன் உயர்ந்த இமயமலை சிகரங்களின் மேல் ஏற்றுக்கொள்ள நினைத்து கொண்டு இருக்கின்றாய். வற்றிய நதிகளே, இது கோடை காலம் ஆகையால் உங்கள் படுக்கை நீரில்லாமல் வற்றி இருக்கின்றன. அவ்வாறு வறண்டு இருப்பதால் அவற்றின் மீது தாமரை மலர்கள் பூத்து உங்களை அழகு செய்வது கிடையாது. தற்போது நீங்கள் எங்களைப் போல் உடல் மெலிந்து காணப்படுகின்றீர்கள். உங்களின் நிலை எங்களுக்கு புரிகின்றது. நாங்கள் சியாம சுந்தரை விட்டுவிட்டு பிரிந்து எல்லாம் இழந்தவர்களாக இருக்கின்றோம். அவரின் இனிய சொற்களை இப்போது நாங்கள் கேட்பது கிடையாது. எங்கள் இருதயம் இயங்கவில்லை. ஆதலால் நாங்களும் உடல் மெலிந்து இருக்கின்றோம். நீங்களும் எங்களைப் போல காணப்படுகின்றீர்கள். உங்களின் கணவரான சமுத்திரத்திலிருந்து மேகங்கள் வழியாக நீரை பெறாததால் நீங்களும் உடல் மெலிந்து காணப்படுகின்றீர்கள். ராணியர் இங்கு கூறும் உதாரணம் மிக பொருத்தமானது. சமுத்திரத்தில் இருந்து மேகங்களின் மூலம் நீரை பெறாத போது நதிகள் வறண்டு விடுகின்றன. நதியின் கணவரான சமுத்திரம் அவைகளை ஆதரிக்க வேண்டுமென எதிர்பார்க்கப்படுகின்றது. கணவனின் ஆதரவை பெறாத பெண் வறண்ட நதியைப் போல் மெலிந்து காணப்படுகின்றாள் அவள். இப்பொழுது ஒரு ராணி அன்னப்பறவையிடம் கூறினாள், அன்னமே, இங்கே வா. உன் வரவு நல் வரவாகுக.
வந்து சிறிது பால் அருந்துவாயாக. அருமை அன்னமே சியாமசுந்தர் இடமிருந்து எனக்கு நீ ஏதாவது செய்து கொண்டு வந்து இருந்தால் கூறுவாயாக. எங்கள் சியாமசுந்தர் சுதந்திர பிரியர் ஆவார். அவர் யாருக்கும் கட்டுப்பட விரும்புவது கிடையாது. எங்களால் அவரை கட்டுப்படுத்த இயல முடியவில்லை. அவர் நலமாக இருக்கின்றாரா? சியாமசுந்தர் நிலையற்ற மனம் உடையவர் என்பதை நீ அறிவாயாக. அவரது நட்பு மிக தற்காலிகமானது. சிறிது தவறேற்பட்டாலும் அது உடைந்துவிடும். அவர் ஏன் என்னிடம் கடுமையாக நடந்து கொள்கின்றார் என்பதை எனக்கு நீ கூறுவாயாக. நான் மட்டுமே அவரின் பிரியமான மனைவி என அவர் என்னிடம் முன்பு கூறினார். இந்த வாக்குறுதியை அவர் நினைவில் வைத்து இருக்கின்றாரா? எப்படியாயினும் உன் வரவு நல் வரவு ஆகுக. ஆனால் நான் சியாமசுந்தர் இடம் செல்ல வேண்டுமென நீ கூறினால் அதை நான் ஏற்றுக்கொள்வதற்கு கிடையாது. அவர் என்னை பற்றி கவலைப்படாத போது நான் ஏன் அவரை நினைத்து ஏங்க வேண்டும்? ஒரே ஹிருதயம் அற்ற ஆத்மாவின் தூதனாக நீ வந்து இருக்கிறாய் என்பதை நான் வருத்தத்துடன் கூற வேண்டியதாகிறது. என்னை அவரிடம் போகச் சொல்கின்றாய், ஆனால் நான் போவது கிடையாது. என்ன அது? அவர் என்னிடம் வருவாரென கூறுகின்றாய். அவர் என்னிடம் வந்து என் நெடுநாளைய ஆவலை தீர்க்க விரும்புகின்றாரா? சரி, அவரை நீ இங்கு அழைத்து வரலாம். ஆனால் அவருடன் அவருக்கு மிகவும் பிரியமான ஸ்ரீதேவியும் இங்கு அழைத்து வராதே. அவரால் அந்த ஸ்ரீதேவியிடம் இருந்து ஒரு கணம் கூட பிரிந்து இருக்க முடியாதா? லட்சுமி இல்லாமல் அவர் இங்கு தனியே வர முடியாதா? பகவான் கிருஷ்ணரின் நடத்தை மிக வருத்தத்தை தருவதாக இருக்கின்றன. லட்சுமி இல்லாமல் அவர் மகிழ்ச்சியாக இருக்க முடியாதா? அந்த லட்சுமி மட்டும் அவரிடம் கடல் அளவு காதல் கொண்டு இருக்கின்றாள். எங்களில் யாரும் அவளுக்கு ஈடு கிடையாதா? பகவான் கிருஷ்ணரின் எல்லா மனைவியரும் அவரை பற்றிய நினைப்பில் மூழ்கியிருந்தார்கள். கிருஷ்ணர் யோகேஸ்வரர் என்று அறியப்படுகின்றார். அவரின் மனைவியர் எல்லோரும் அந்த யோகேஸ்வரரை தம் ஹிருதயத்தில் வைத்து இருந்தார்கள். இந்த நிலை வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலையாகும். இந்நிலையில் இருப்பவர்கள் கடவுளின் ராஜ்யத்தை அடைவது மிக எளிதாகும். துவாரகையில் இருந்த கிருஷ்ணன் ராணியரெல்லாம் தம் முந்தைய பிறவிகளில் கிருஷ்ணரின் பக்தர்களாக இருந்து அவருடன் காதல் உறவு கொள்ள விரும்பியவர்கள் என கொள்ளல் வேண்டும் ஆகும். அந்த பக்தர்கள் கிருஷ்ணரின் மனைவியராக வாழ்ந்து அவருடன் காதல் உறவு கொண்டு வாழும் வாய்ப்பு அவர்களுக்கு அளிக்கப்பட்டன. இறுதியில் அவர்கள் எல்லோரும் வைகுண்டம் சென்று அடைந்து விட்டார்கள். பகவான் கிருஷ்ணருக்கு 16,108 மனைவியர் இருந்தனர் என்பதை நாம் ஏற்கனவே அறிவோம். அவர்களில் ஸ்ரீமதி ருக்மிணி முக்கிய ராணியாவால். அவளை அடுத்து 7 முக்கிய ராணியர் இருந்தார்கள். அவர்களின் பெயர்கள் முன்பு குறிப்பிடப்பட்டு இருக்கின்றன. இந்த 8 ராணியரை தவிர மற்ற ராணியர் ஒவ்வொருவரின் மூலமும் பகவான் கிருஷ்ணருக்கு 10 குழந்தைகள் இருந்தன. இவ்வாறாக கிருஷ்ணரின் குழந்தைகள் மொத்த எண்ணிக்கை 1,00,000க்கு மேற்பட்டது ஆகும். பகவான் கிருஷ்ணருக்கு இத்தனை குழந்தைகள் இருந்ததை கேட்டு ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது. கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் என்பதையும் அவரின் சக்திகள் அளவற்றவை என்பதையும் நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். எல்லா உயிர்வாளிகளும் தம் குழந்தைகள் என அவர் சொந்தம் கொண்டாடுகின்றார். அவர் பகவான் கிருஷ்ணரின் சக்தி வாய்ந்த குமாரர்களில் 18 பேர் மகாரதர்கள் என அழைக்கப்பட்டார்கள். மகாரதன் என்பவன் பல்லாயிரக்கணக்கான காலாட்கள், ரதங்கள், குதிரைகள், யானைகள் ஆகிய படைகள் உடன் தனித்து போர் செய்யும் வல்லமை படைத்தவன் ஆவான். இந்த 18 குமாரர்களில் பரந்த புகழ் அநேகமாக எல்லா வேத இலக்கியங்களிலும் விவரிக்கப்பட்டு இருக்கின்றன. மகாரதர்களான இந்த 18 குமாரர்களின் பெயர்கள் ஆவன: பிருத்யும்னன், அனிருத்தன், தீப்தமான், பானு, சாம்பன், மது, பிருகத்பானு, சுனந்தனர், சித்திரபாகு, விரூபன், கவி மற்றும் நியக்ரோதன் ஆகும். பகவான் கிருஷ்ணரின் இந்த 18 மகா பாரத குமாரர்களில் மூத்த மகனான பிருத்யும்னன் மகிமை பொருந்திய தன் தந்தையான கிருஷ்ணரின் தனிச்சிறப்புகளையெல்லாம் வம்சா வழியாக பெற்றிருந்தான். அவன் தனது தாய் மாமன் ருக்மியின் மகளை மணந்திருந்தான். அவர்கள் இருவரின் மகன் அனிருத்தன்
தம் பாட்டியான ருக்மிணியின் சகோதரரான ருக்மியின் பேத்தியை மனம் செய்து கொண்டு இருந்தான். அனிருத்தனின் மகனின் பெயர் வஜ்ரன். ஒரு பிராமண சாபத்தால் யதுவம்சம் முழுவதும் அழிந்தபோது வஜ்ரன் ஒருவனே எஞ்சியிருந்தான். வஜ்ரன் ஒரு மகனின் பெயர் பிரதிபாகு. பிரதிபாகுவின் மகன் சுபாகு. சுபாகுவின் மகன் சாந்தசேனன். சாந்தசேனன் மகன் சதசேனன் ஆவான். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தர்களான யது வம்சத்தினருக்கு பல பல குழந்தைகள் இருந்தன என சுகதேவ கோஸ்வாமி கூறியிருக்கின்றார். பகவான் கிருஷ்ணருக்கு பல மகன்களும் பேரர்களும் அவர்களுக்கு மகன்களும் இருந்தது போல் இங்கு குறிப்பிடப்பட்ட ஒவ்வொரு அரசகுமாரனுக்கும் பெரிய அளவில் குடும்பங்கள் இருந்தன. அவர்கள் எல்லோரும் பல பல குழந்தைகளை பெற்றிருந்தது மட்டுமில்லாமல் அளவற்ற செல்வங்களையும் அடைந்திருந்தார்கள். அவர்களில் யாரும் பலகீனமானவர்களாகவோ குறைந்த ஆயுள் உடையவர்களாகவோ இருக்க கிடையாது. யது வம்சத்தினர் பிராமண கலாச்சாரத்தை போற்றி வளர்த்தார்கள். பிராமண கலாச்சாரத்தை ஆதரித்து பிராமண தகுதி உடையவர்களை காப்பது சத்திரன் கடமையாகும். அந்த அரசர்கள் எல்லோரும் இந்த கடமையில் வலுவாது அரசு புரிந்தார்கள். யது வம்சத்தினின் எண்ணிக்கை மிக பெரியது ஆகையால் அவற்றை எடுத்து கூறுவதற்கு ஒரு ஆயுட்காலம் போதாது. யது வம்சத்தின் குழந்தைகளுக்கு கல்வி பயில்வதற்கு மட்டும் பல லட்சம் ஆச்சாரியர்கள் தேவைப்பட்டார்கள் என சுகதேவ் கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜாவிடம் கூறினார். அவர் யது வம்சத்தினின் சேனாபலம் பற்றி கூறுகையில் உக்ரசேன மன்னர் தம் மெய்க்காப்பலராக 1000 கோடி சைனியர்களை வைத்து இருந்தாரென கூறப்படுகிறது. பகவான் கிருஷ்ணர் இந்த பிரபஞ்சத்தில் அவதரிப்பதற்கு முன்பு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே பல போர்கள் நடந்து இருக்கின்றன. அந்த போர்களில் மடிந்த பல அசுரர்கள் பூமியில் அரச குலங்களில் பிறக்கும் வாய்ப்பை பெற்றார்கள். அரச பரம்பரைகளில் பிறந்த காரணத்தால் அந்த அசுரர்கள் மிகவும் செருக்குட்டு இருந்தார்கள். அவர்கள் தம் குடிமக்களை துன்புறுத்துவதையே தொழிலாக கொண்டு இருந்தார்கள். அந்த அசுர அரசர்களை அழிப்பதற்காக பகவான் கிருஷ்ணர் துவாபர யுகத்தின் இறுதியில் பூமியில் அவதரித்தார். துஷ்டர்களை அழித்து பக்தர்களை காப்பதற்காக பகவான் அவதரிக்கின்றார் ஆவார். பகவான் கிருஷ்ணரின் லீலைகளில் அவருக்கு உதவுவதற்காக சில தேவர்களும் பூமியில் பிறக்கும்படி பணிக்கப்பட்டு இருந்தார்கள். கிருஷ்ணர் தோன்றிய போது அவரது நித்திய சேவகர்களும் அவருடன் தோன்றினார்கள். என்றாலும் அவருக்கு உதவுவதற்காக சில தேவர்களும் வரும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டு இருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் யது வம்சத்தில் பிறந்தார்கள். யது வம்சத்தில் 101 கிளைகள் நாட்டின் பல பகுதிகளில் இருந்தன. இந்த கிளைகளைச் சேர்ந்தவர்கள் பகவான் கிருஷ்ணருக்கு அவருடைய தெய்வீக நிலைக்கு தகுந்தவாறு மரியாதை செலுத்தினார்கள். அவர்கள் எல்லோரும் இருதயபூர்வமாக ஆத்மார்த்தமாக கிருஷ்ணரிடம் பக்தி கொண்டு இருந்தார்கள். யது வம்சத்தின் அங்கத்தினர்கள் அனைவரும் செல்வச் சிறப்புகள் உடன் மகிழ்ச்சியாக செழிப்புடன் கவலை அற்றவர்களாக வாழ்ந்தார்கள். அவர்கள் கிருஷ்ணரிடம் அசையாத நம்பிக்கையும் பக்தியும் கொண்டு இருந்ததால் வேறு அரசர்கள் எவரும் அவர்களை வெல்ல முடிய கிடையாது ஆகும். பகவான் கிருஷ்ணரிடம் அவர்கள் ஆழ்ந்த பிரியம் கொண்டு இருந்ததால் விழித்திருக்கும் போது, உறங்கும் போது, உரையாடும் போது, கேளிக்கைகளின் போது மற்றும் அன்றாட காரியங்களில் ஈடுபட்டு இருந்தபோது பகவான் கிருஷ்ணரை பற்றிய நினைவிலேயே மூழ்கியிருந்தார்கள். தங்கள் உடல் தேவைகளை பற்றி அவர்கள் கவலைப்பட கிடையாது. அது கிருஷ்ணரின் புனித பக்தனுமான அடையாளம். ஏதாவது குறிப்பிட்ட எண்ணத்தில் மூழ்கி இருப்பவன் தன் உடலின் மற்ற செயல்களை மறந்து இருப்பது போல் யது வம்சத்தினர் உடலின் தேவைகளுக்காக அவற்றை பற்றி எண்ணாமலேயே செயல்பட்டார்கள். ஆனால் அவர்களின் கருத்து முழுவதும் எப்போதும் கிருஷ்ணரின் நிலைத்து இருக்கும் ஆகும். பக்தர்கள் உடல் பூர்வமான செயல்கள் இயந்திர ரீதியில் நடைபெற்றன. ஆனால் அவர்களின் மனது எப்போதும் கிருஷ்ண உணர்வில் லயித்து இருந்தன. ஸ்ரீமத் பாகவதம் 10ஆம் காண்டத்தில் 90ஆம் அத்தியாயத்தில் இறுதியில் சுகதேவ கோஸ்வாமி பகவான் கிருஷ்ணரின் 5 சிறப்புகளை குறிப்பிடுகின்றார். முதலாவது சிறப்பானது பகவான் கிருஷ்ணர் யது வம்சத்தில் தோன்றியதாக கங்கை நதி எல்லாவற்றிலும் மிக புனிதமானதாக கருதப்பட்டது. புனிதமற்ற பொருட்களும் கங்கை நீரில் பட்டவுடன்
புனிதம் அடைந்துவிடும். கங்கை நதி மகா விஷ்ணுவின் பெருவிரலிலிருந்து உற்பத்தி ஆவதால் அதற்கு எதையும் புனிதப்படுத்தும் சக்தி ஏற்பட்டதென கூறப்படுகின்றது. மகா விஷ்ணுவாய கிருஷ்ணர் யதுகுலத்தில் தோன்றிய போது அவர் யதுக்கள் நாட்டில் பயணம் செய்து அவரது நெருங்கிய வம்சா வழியினர் ஆன யதுக்களுக்கு புகழை தேடித் தந்தார். அந்த குடும்பங்கள் அவருடன் தொடர்பு கொண்டு இருந்த காரணத்தால் கங்கை நீரை விட அதிகமான புனிதத்தன்மை பெற்றன ஆகும். பகவான் கிருஷ்ணரின் அடுத்த சிறப்பானது அவர் அசுரர்களை அழித்து பக்தர்களை காப்பாற்றியதாக தோன்றினாலும் பக்தர்களும் அசுரர்களும் ஒரே பலனை அடைந்தார்கள். பகவான் கிருஷ்ணர் 5 வகையான முக்திகளை அளிக்க வல்லவர். அவற்றுள் பகவானுடன் ஒன்றியிருப்பதான சாயுஜ்ய முக்தி கம்சனை போன்ற அசுரர்களுக்கு அளிக்கப்பட்டன. ஆனால் கோபியர்கள் அவரோடு நேரடியாக தொடர்பு கொண்டு இருப்பதன் வாய்ப்பை பெற்றார்கள். கிருஷ்ணருடன் குடியிருப்பதற்கான இன்பத்தை பெறுவதற்கான கோபியர்கள் தம் தனித்தன்மையை தக்க வைத்து கொண்டார்கள். ஆனால் கம்சன் பகவான் கிருஷ்ணரின் அருவமான பிரம்மஜோதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டான். அதாவது அசுரர்களும் கோபியரும் ஆன்மீக முக்தியை பெற்றார்கள். ஆனால் அசுரர்கள் பகைவர்கள் ஆனதால் கோபியர்கள் நண்பர்கள் ஆனதால் அசுரர்கள் கொல்லப்பட்டு கோபியர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். பகவான் கிருஷ்ணரின் அவதாரத்தின் 3வது சிறப்பானது பிரம்மதேவர், இந்திரன், சந்திரன் போன்ற தேவர்களால் வணங்கப்படும் லக்ஷ்மி எப்போதும் பகவானின் சேவையில் ஈடுபட்டு இருந்தாள். ஆனால் பகவான் லக்ஷ்மியை விட கோபியருக்கு அதிகமான சலுகைகள் அளித்தார். கோபியருடன் தானும் சமநிலை பெற வேண்டுமென லட்சுமி முயற்சித்தாள். ஆனால் அதில் வெற்றி அடைய கிடையாது. என்றாலும் லட்சுமி கிருஷ்ணரிடம் உண்மையாக இருந்தால் அவள். பகவான் கிருஷ்ண அவதாரத்தின் 4வது சிறப்பு அவரது திருநாம மகிமை. விஷ்ணுவின் பல்வேறான திருநாமங்களை 1000 முறை ஜபித்தால் ஒருவன் ராமநாமத்தை 3 முறை உச்சரிப்பதற்கான பலனை பெறுகிறான் எனவும், பகவான் கிருஷ்ணரின் திருநாமத்தை 1 முறை ஜபித்தால் மட்டுமே அவன் அதே பலனை பெறுகிறான் எனவும் வேத இலக்கியத்தில் கூறப்பட்டு இருக்கின்றன. அதாவது விஷ்ணு திருநாமம், ராம திருநாமம் உட்பட முழுமுதற் கடவுளின் எல்லா திருநாமங்களிலும் பகவான் கிருஷ்ணரின் திருநாமம் மிக மிக சக்தி வாய்ந்தது. எனவே பகவான் கிருஷ்ணரின் புனித திருநாமத்தை உச்சாடனம் செய்ய வேண்டுமென வேத இலக்கியம் குறிப்பிட்டு கூறுகிறது. அந்த மந்திரமாவது: ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தற்சமயம் இந்த கலியுகத்தில் ஜபிப்பதற்கென சைத்தன்ய மகாபுரு இந்த மந்திரத்தை பிரபலப்படுத்தினார். இதனால் மற்ற யுகங்களை விட இந்த கலியுகத்தில் முக்தி பெறுவது மேலும் எளிதாகின்றது. அதாவது எல்லா அவதாரங்களும் முழுமுதற் கடவுளின் அவதாரங்கள் என்பதால் சமமானவை என்றாலும் மற்ற அவதாரங்களை விட கிருஷ்ண அவதாரம் மிகச் சிறந்ததாகும். பகவான் கிருஷ்ணரின் அவதாரத்தின் 5வது சிறப்பானது அவர் தர்மங்களிலெல்லாம் மிகச்சிறந்த தர்மத்தை ஏற்படுத்தினார். அது பற்றி அவர் பகவத்கீதையில் தம்மிடம் முற்றிலுமாக சரண் அடைபவன் மத சடங்குகள் அனைத்தையும் நிறைவேற்றியவன் ஆவான் என கூறுகின்றார். வேத இலக்கியங்களில் 20 வகையான தர்மங்கள் கூறப்பட்டு இருக்கின்றன. அவை பல்வேறான சாஸ்திரங்களில் விவரிக்கப்பட்டு இருக்கின்றன. ஆனால் கிருஷ்ணர் இந்த கலியுகத்தில் மக்களிடம் கருணை கூர்ந்து தாமே அவதரித்து எல்லா தர்மங்களையும் நிராகரித்து தம்மிடம் சரண் அடையும்படி கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு அறிவுரை வழங்கினார் அவர். இக்கலியுகத்தில் பகவான் கிருஷ்ணரின் திருநாம சங்கீர்த்தனத்தை, ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபிப்பதன் மூலம் தர்மத்தின் மிக உயர்ந்த லட்சியமான கோலோக விருந்தாவனத்தை சென்று அடைவது எளிதாக்கப்பட்டு விட்டது. கிருஷ்ண அவதாரத்தால் ஏற்பட்டுள்ள இந்த நன்மையை எவரும் எளிதில் உணர்ந்து பயன்பெறலாம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா ராமா ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்